ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து புன்னை மன்னன் தான். ஆஃப்டர் மேரேஜ் புன்னை மன்னனில் சிங்கள லேடியாக ரேவதிக்கு மதுரா பண்ணேன். ரீஎன்ட்ரி அது. நான் ஃபர்ஸ்ட் படத்துல ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவரது நாளைய தீர்ப்பில் வில்லி. அவருடைய ஆக்சுவலாக அவர் ஹீரோ, நான் அவரோட முதல் வில்லி நான் தான். நான் பேசிட்டே இருந்தோடனே அவனுக்கு கோவம் வந்துடும். அவங்க அப்பா பேசுறது பார்த்தோன்னே அந்த ஐஸ்கிரீம்ஸ் அப்படியே எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டு போயிடுவான் விஜய். இந்த ஃபோட்டோ வந்து ஏவிஎம் படம். நான் அது வரைக்கும் இத்தனை வருஷம் இருந்ததில் எனக்கு ஒரு வாட்டி கூட அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு தோணவே இல்லை. ஆனால் இந்த படத்தப்போ என்னமோ எனக்கு தோணுச்சு, எடுத்துட்டேன். இப்போ வாத்தியாரோட எம்ஜிஆரோட எடுத்தேனே, அது கூட எனக்கு இன்னும் கைக்கு வந்து சேரல. இப்போ வந்துட்டு நீங்க யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ ஜெருசலம் அந்த யூனிவர்சிட்டியில வந்து டாக்டர் பட்டம் கொடுத்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க. நிறைய படங்கள் வந்து 100 days படங்கள் நிறைய போயிருக்கேன். நிறைய ஷீல்டு வாங்கியிருக்கேன். இந்த கலைமாமணி வந்து வாங்கணும், அது வாங்க முடியல. ஆனா டாக்டர் பட்டம் எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 50 years நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னால அவங்க வந்து தேடி கண்டுபிடிச்சு இவங்க இதுதான் சொல்லிட்டு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. ஓகே மேம். மேம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் அவார்ட் எது மேம்? ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து புன்னை மன்னன் தான். ஆஃப்டர் மேரேஜ் புன்னை மன்னனில் சிங்கள லேடியாக ரேவதிக்கு மதுரா பண்ணேன். ரீஎன்ட்ரி அது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அந்த படத்தில் பண்ணேன்னா எனக்கு அதுக்கு அவார்டு கொடுத்தாங்க, ஷீல்டு. மேம் இப்போ வந்து நீங்க ஆட்சி குடும்பம் வந்துட்டு நடிச்சிருக்கீங்க. என் முதல் படத்துல இருந்தே இருக்காங்க. நிறைய அவங்க கூட நிறைய படம் பண்ணிருக்கேன். ஒரு 10, 15, 25 படம் இருக்கும். 25 படம். ஆட்சி வந்துட்டு எப்படி மேம் உங்க கூட? ஜெயம்மான்னு தான் கூப்பிடுவோம். ஜெயம்மா பார்த்தா போறோம். ஐயோ பார்த்த உடனே ஜெயலட்சுமி எப்படிமா இருக்கே அப்படின்வாங்க. அப்புறம் வந்தோன்னு ஆச்சிமா எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கேன்னா வாடா வந்து பக்கத்துல உட்கார்றா ஜெயம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க, எப்படி போயிட்டு இருக்க அப்படின்வாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, நல்லா பேசுவாங்க. சாப்பிடும்போது கூட உட்காந்து வச்சு சாப்பிடுமான்னு எடுத்து கொடுப்பாங்க. என்ன அவங்க இருந்த வரைக்கும் எனக்கு ஃபுல்லா அதுதான். இந்த போட்டோ வந்து ஏவிஎம் படம். நான் அது வரைக்கும் இத்தனை வருஷம் இருந்ததுல எனக்கு ஒரு வாட்டி கூட அவங்களோட போட்டோ எடுத்துக்கணும்னு தோணவே இல்லை. ஆனா இந்த படத்தப்போ என்னமோ எனக்கு தோணுச்சு, எடுத்துட்டேன். நிறைய பேரை மிஸ் பண்ணிருக்கேன். நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணிருக்கேன். யாரோட போட்டோ எடுத்துக்கணும்ன்ற அந்த மென்டாலிட்டியே இல்லாம போயிடுச்சு எனக்கு. நம்ம ஒர்க் பண்றோம், ஒர்க் பண்ணிட்டு ஓகே நம்ம கிளம்புறோம், நம்ம தொடர்ந்து பண்ணுவோம் அவங்களோட அப்படிங்கிற ஒரு தாட்ல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படியே போயிடுச்சு. எல்லாம் நிறைய பேரோட நிறைய இடத்துல இப்ப வாத்தியாரோட எம்ஜிஆரோட எடுத்தேனே, அது கூட எனக்கு இன்னும் கைக்கு வந்து சேரல. மேம் அதான் புரட்சி தலைவருடைய தலைமையில வந்துட்டு நீங்க ஈரோட்ல கலெக்டர் ஆபீஸ்ல வந்து பரதநாட்டியம் வந்து பண்ணிருக்கீங்க. அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க. தண்டாயுதபாணி பிள்ளை தான் மாஸ்டர். டிசம்பர் 12 12/12/1983 அன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ் திறக்கிறாங்க ஈரோட்ல. அதுக்கு வந்து ஜீவா டிராவல்ஸ் தான் இது பண்ணிருக்காங்க, ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து திறந்து வைக்கிற மாதிரி அவர் பேசணும் சார் வந்திருக்காரு. அதுக்காக எங்க மாஸ்டர் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ப்ரோக்ராம் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ட்டு, டான்ஸ் ஓகே கிளாசிக்கல் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் இன்னொருத்தர் 3 பேர் டான்ஸ் ஆடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அது 3 ஸ்டெப் இது பண்ணணும். நான் அலாரிப்பு இது ஜதீஸ்வரம் இது 2 நான் ஆடுறேன். மீதி தெரியலான்னு அவங்களும் அந்த ஆடுற மாதிரி பிளான் பண்ணி ஆளுக்கு 2 ஐட்டம் பண்ணலாம். 6 பண்ணால் கரெக்டாக ஒரு 1 hour 1.5 hours முடிஞ்சிடும். அதுக்கு மேலே அவர் இருக்க மாட்டார், அது மீட்டிங் வரமே அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு போகணும். எனக்கு தெரியாது, அவர் மீட்டிங் அட்டன் பண்றது தெரியாது. அவருடைய தலைமை என்கிட்ட மாஸ்டர் என்ன சொன்னாரு, அவருடைய தலைமையில நாம பரதநாட்டியம் ஆடுறோம் அப்படின்னு சொன்னது நான் மட்டும்தான் எனக்கு மைண்ட்ல இருக்கு. அவர் அங்க வராரு, திறப்பழா அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. சரி நீங்க வந்து ரொம்ப ஆர்வமா போனேன். நான் போயிட்டு எல்லாம் ரெடி ஆகி மேடைக்கே வந்தாச்சு. நாங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஏதோ பக்கத்துல ஏதோ மேடை போட்டிருக்கு. என்னங்க மாஸ்டர் பக்கத்துல அவர் மேடை போட்டிருக்கேன். இல்லம்மா எனக்கு கலெக்டர் ஆபீஸ் திறக்கிறாங்கல்ல, அதுக்காக வந்திருக்காரு, அதுக்காக தான் தலைவர் வந்திருக்காரு. அப்போ நம்ம டான்ஸ் பார்க்க வர மாட்டாரா அப்படின்னு. இல்ல வரேன்னு தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் சரி மணி 7 ஆயிடுச்சு இன்னும் வரலையே, மணி 7:15 ஆச்சு இன்னும் வரலையே, டைம் ஆயிட்டே இருக்கு, அவர் அப்படியே முடிச்சுட்டு போயிடுவாட்டா. அவர் லாஸ்ட்ல தான் பேசுவார், எல்லாரும் பேச வச்சுட்டு. அதுக்கே 9 மணி ஆயிடும். அவர் பேசுறது 10 ஆயிடும். அதுக்குள்ள மீட்டிங் முடிஞ்சிடும், நமக்கு டைம் ஆயிடும். என்ன பண்றது புரியல. அப்புறம் ஒருத்தரும் சொன்னாங்க, இல்ல அவர் அதை முடிச்சுட்டு அப்படியே போயிடுவாரு, இங்க வரமாட்டாரு அப்படின்னாங்க. அது எப்படி, அவருக்காக தானே நாம வந்திருக்கோம், அவர் வந்து மேடைக்கு வரலன்னா எப்படி அப்படின்னு எனக்கு ரொம்ப, ஏன்னா அவருக்கு முன்னிலையில ஆடணுங்கிற ஆர்வத்துக்காக தான் நான் வந்தேனே. அது நடக்காத போது எப்படி நான் பொறுமையா இருக்க முடியும். நான் போய் பேசுறேன். நான் மாஸ்டர் கூப்பிட்டேன், வாங்க மாஸ்டர் போலாம்னு. ஐயோ அவர்கிட்ட நான் பேச நான் வரல அப்படின்ட்டாங்க அந்த அம்மா. சரி என்ன
அப்புறம் கூட ஆடுறவங்களையும் கூப்பிட்டேன். வாங்க போலான்னு. ஐயோ! நான் வரல. எனக்கு பயமா இருக்குன்னாங்க. என்ன அவரு மனுஷன் தானே ஏன் இப்படி பயப்படுறீங்க? சரி ஓகே. நான் போய் பேசுறேன் அப்படின்ட்டு, அந்த மேடையிலேருந்து இறங்கி போய் அந்த மேடையில போனேன். போயிட்டு அந்த மேடையில ஏறினோனே முன்னாடி ஒரு அமைச்சர் உட்கார்ந்திருந்தாங்க. அவர் வந்து என்ன சொன்னாரு, நான் கடகடன்னு வந்தேனா, இதுவரைக்கும் வந்துட்டேன். அம்மா, அம்மா நில்லுங்க. எங்க போறீங்கன்னு. சார்ட்ட பேசணும்னு. ஐயய்யோ! அதெல்லாம் பேச முடியாது. மீட்டிங்ல இருக்காரு. இப்பலாம் பேச முடியாது. இல்ல சார் ஒரே ஒரு நிமிஷம் அவர்ட்ட பேசிட்டு போயிடுறேன். இல்லம்மா நீங்க போங்க. நான் அவர்ட்ட போய் சொல்றேன் அப்படின்னு. அதுக்குள்ள அவர் திரும்பி பார்த்துட்டாரு சத்தம் கேட்டு. திரும்பி பார்த்துட்டு நான் என்ன பரதநாட்டிய கிளாசிக்கல் ட்ரெஸ்ல இருக்க பார்த்தோன்னே, என்ன விஷயம்னு. இந்த பாப்பா உங்ககிட்ட பேசணுமா? சரி வாம்மா. என்ன விஷயம் அப்படின்னு. வணக்கம் சார். நான் வந்து நம்ம தண்டாயுதபாணி பிள்ளையோட சிஷ்யை சார். நீங்க உங்க முன்னிலையில பரதநாட்டியம் ஆடணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். பக்கத்துல தான் மேடை போட்டிருக்காங்க. நீங்க வருவீங்க தானே அப்படின்னு. இந்த மீட்டிங் முடிச்சுட்டு மீட்டிங் முடியலாம் டைம் ஆகும் சார். நீங்க வந்து என்ன பார்த்துட்டு அப்புறம் வந்து மீட்டிங் வாங்க. இல்லன்னா மீட்டிங் முடிச்சுட்டு வரதுனால நான் வெயிட் பண்றேன். நீங்க வந்து பார்த்தா தான் நான் டான்ஸ் ஆடுவேன். இல்லன்னா ஆட மாட்டேன் சார் அப்படின்னு. என்ன ஆச்சு? இல்ல சார் உங்க தலைமையில உங்க பார்வையில நான் ஆடணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் ஆசைப்பட்டு இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன். நீங்க பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னு இப்ப உங்களுக்கு டைம் இருக்காது. இல்லம்மா எனக்கு வர முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்க. இது மணி 10 மணிக்கு எனக்கு ட்ரெயின் இருக்கு மெட்ராஸ்க்கு. நான் போயிடுறேன். ஏன்னா உங்களுக்காக மட்டும் தான் நான் ஆட வந்திருக்கேன். நீங்க வேண்டாம் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, 10 மணிக்கு எனக்கு ட்ரெயின் இருக்கு சார். நான் அதுல வீட்டுக்கு போயிடுவேன் நானு. வேற யாருக்கும் நீங்க ஆட மாட்டேன் நானு. சரி. யார் மாஸ்டர்? தண்டாயுதபாணி பிள்ளை. ஓ! அவரோட சிஷ்யா? ஓகே. சரிம்மா வரேன். ஆனா கொஞ்ச நேரம் தான் இருப்பேன். ஒரு ஐட்டம் தான் பார்ப்பேன். ஆனா அதுக்கப்புறம் மீட்டிங் பேசிட்டு நான் கிளம்பணும் இல்லையா? டைம் ஆயிடும் இல்லையா? ஓகே சார். நீங்க வந்து நின்னா போதும் சார் மேடையில அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் கரெக்ட்டா 7:30 மணிக்கு வந்தாரு. என் டான்ஸ் பார்த்தாரு. பார்த்து முடிச்சோனே ஸ்க்ரீன் போட்டுருவாங்க. போட்டோனே எல்லார்கிட்டயும் அப்பலாம் நம்ம கேமரா கையில கொண்டு போற பழக்கம் இல்ல. கொண்டு போயிருந்தா இந்நேரம் வீடு ஃபுல்லாவே ஃபோட்டோவா தான் இருந்திருக்கும். அவ்ளோ ஃபோட்டோ எடுத்தேன் நான். எங்க வீட்டுக்காரர் சார்ன்னேன். பார்த்துட்டு நான் பார்த்தேன். நீங்க ஆடும்போது பார்த்தேன். கால்ல மெட்டி இருந்தனாரு. கால மெட்டி பார்த்துட்டு அப்புறம் தப்பு ஏதாவது ஆடணுமா? இல்லையே. கரெக்ட்டா தான் அவரு வந்து அவ்ளோ நோட் அவ்வளோ பண்ணியிருக்காரு. அந்த கால பார்த்துருக்காரு. ஜதி எப்படி போடுறாங்கன்னு பார்த்துருக்காரு பாருங்க. நான் கால்ல மெட்டி பார்த்தேன். அப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. வாவ்! அப்படின்னு. அப்புறம் எங்க மேக்கப் மேனு, கூட நடிச்சவங்க எல்லார் கூடயும் ஃபோட்டோ எடுத்தேன். எல்லார் கூடயும் ஃபோட்டோ எடுத்தேன். கடைசியில இதுவரைக்கும் ஒரு சின்ன ஸ்னாப் கூட கிடைக்கல எனக்கு. அதுக்காக ஒரு ஆள வந்து பணத்த குடுத்து, அட்ரஸ குடுத்து, ஜீவா டிராவல்ஸ்ன்னு போட்டு, அந்த டேட் எல்லாம் போட்டு குடுத்து அனுப்பிச்சு, அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடுலேருந்து எல்லா ட்ரெயின்லயும் காசு குடுத்து அனுப்பிச்சு தேடி எடுத்தாங்க. ஒரு நெகட்டிவ் கிடைச்சா கூட போதும் எனக்கு. நான் இது பண்ணிக்கிறேன், டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஒருத்தர் கூட இல்லன்ட்டாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு போனதுனால கிடைக்காம போயிடுச்சு. இருக்கலாம் மேம். ஆனா இப்போ ட்ரை பண்ண முடியாது. இப்போ ட்ரை பண்ண முடியாது அந்த நெகட்டிவ்க்கு. இப்பவும் பண்ணிதான் நாங்க அப்பப்போ யாராவது அந்த ஊர்ல இருந்து யாராவது வராங்க போறாங்கன்னா, அது கிடைக்குமா பாருங்க. நான் அந்த டேட் எல்லாம் கரெக்ட்டா குடுப்போம். ஓகே மேம். மேம் அடுத்து புரட்சி தலைவி அம்மா. அவங்களோட நீங்க வந்து மூவி பண்ணிருக்கீங்களா? அதான் முதல் படம் நான் வந்து இதான் சொல்லேன். ஹீரோயினா நடிக்கிறேன். முதல்ல ஏதாவது ஒரு படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகணும்னு சொன்னாங்க இல்லையா? அது பண்ணும்போது வைரம் படத்துல பண்ணேன். வைரம். அந்த படத்துல அவங்க குதிரை ஓட்டுறவங்கள வருவாங்கல்ல. சேர் ஓட்டுற. அந்த படத்துல வந்து அதுல ஜெய்சங்கர் வந்து டெய்லி ஒரு பொண்ண கூட்டிட்டு போவாரு. அத வந்து இவங்க ஜெயலலிதா மேடம் பார்ப்பாங்க. ஜென்ஸ் உடையில தான் இருப்பாங்க. ஆனா அவங்க டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஆளு எப்படின்னு. அந்த மாரி ஒரு பொண்ணுல நான் ஒரு பொண்ணா வருவேன். வந்து பேசிட்டு இருந்தேன். அப்போ ஷூட்டிங்ல நாங்க போய் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோல ஃப்ளோர்ல நானு இங்க மேடம் மேடம் இந்த சேர்ல உட்காந்துங்க. இந்த சேர்ல நான் இங்க உட்காந்துட்டேன். போய் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அவங்க அப்படியே கால் மேல கால் போட்டுட்டு புக் வச்சுட்டு இப்படி படிச்சுட்டு இருந்தாங்க. படிச்சுட்டு இப்படியே அந்த சீன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3, 4 ஹவர்ஸ் என்ன அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாருமே என்ன சொல்றது, குட்டி ஜெயலலிதா தான் சொல்லுவாங்க. நம்ம அது எல்லாரும் ஒருவேளை நம்மள மாரி இருக்காங்களேன்னு பார்த்திருப்பாங்களோ? அந்த அந்த கலரு அவங்க வந்து ரோஸா இருப்பாங்க. நான் வந்து எல்லோஷா இருப்பேன். கோல்டன் கலர்ல இருப்பேன். அவங்க ரோஸா இருப்பாங்க. பட் ஃபிகர் வந்து பார்த்தா அது குண்டு ஃபேஸ் அந்த மாரி இருக்கும். அப்படியே இருக்கும். அது அவங்க சிஸ்டர்ன்னு சொன்னா ஓகே. அந்த மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ அதனால அவங்க அடிக்கடி ஒரு 4, 5 வாட்டிக்கு மேல அப்படியே திரும்பி பார்த்தாங்க, யோசனை பண்ணாங்க. அவங்க யார்ட்டயும் அதிகம் பேச மாட்டாங்களா என்னன்னு தெரியல. அது நானும் புதுசு இல்ல, சின்ன பொண்ணு. அதனால எனக்கு தெரியாதனால அவங்க பேசலையோன்னு தெரியல. அப்படியே நல்லா ஆக்ட் பண்ணோம் அது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட. பரவால்ல. அவங்க வந்துட்டு சம்டைம்ஸ் புக் படிச்சுட்டு இருக்கும்போது யார் பேசினாலும் காதுல கூட வாங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து உங்கள பார்த்து ஓகே உங்க ஃபேஸ் வந்து அவங்க ரிஜிஸ்டர் ஏதோ பண்ணிருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணியிருக்காது. ஆமா. அதான் படிச்சுட்டு அதில யோசிக்கிறாங்க. அப்புறம் என்ன பார்க்குறாங்க. நான் அவங்க வச்ச கண்ண வச்சு நான் எடுக்கவே இல்ல. ஏன்னா எனக்கு அவ்ளோ பிடிக்கும். அவங்க டான்ஸு, அவங்க நடிக்கிறது எல்லாமே எனக்கு அவ்ளோ பிடிக்கும் எனக்கு. ரொம்ப அழகு இல்ல? பேரழகி அவங்க. ஆமா.
அதனால அயன் லேடி. எனக்கும் அவங்க படங்கள் அது வாத்தியார் படம்னா ம், ம். எனக்கு எத்தனை வாட்டி பார்ப்பேன்னு தெரியாது எனக்கு. இப்ப ஒவ்வொரு வரைக்குமே படத்தையும் அப்படிதான் இருக்கோம் ஒவ்வொரு எல்லாருமே. படத்தையும் அப்படிதான் பார்த்துட்டு இருப்பேன் நானு. 10 வாட்டி 100 வாட்டி கூட பார்த்துருப்பேன். ம். அவங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணாக்கா. அந்த மாரி இருக்கும். ஓகே மேம். மேம் அடுத்து கலைஞர் ஐயா கையால நீங்க வந்து விருது வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. டி. ராஜேந்தர் சார் படம். எல்லார் கூடவுமே வந்துட்டு நீங்க ஒரு யா ரவுண்ட் அடிச்சிட்டீங்க மேம். ஒரு அப்போ ரவுண்ட் இருந்து வந்துட்டு இப்போ ஆமா. வரைக்குமே. அதாவது 70ஸ், 80ஸ், 90ஸ் இப்போ 20ஸ் எல்லாமே 20 ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டீங்க மேம் ஆ நீங்க. வாழ்க்கையில ஒரு டிஆர் தான் 3, 4 படம் பண்ணிட்டான் அவரு. ஓகே ச மேம். அவர் மாரி ஒரு இது இப்ப நம்ம கேபி சாராவது அவர் எழுதி வச்சிருப்பாரு. எல்லாம் ம், நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாரு. ம். ஆனா இந்த மனுஷன கடவுள் எப்படி படைச்சாருன்னே தெரியாதுங்க. மியூசிக்ல இருந்து, கேமரால இருந்து, ஆர்ட் லைட்டிங்ல ஒர்க். இருந்து, லிரிக்ஸ்ல இருந்து, இப்ப இந்த ஷார்ட் இப்ப எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அவர் பேட் வச்சு இப்ப இந்த டயலாக்ஸ்லாம் சொல்ல மாட்டாரு. ம், இந்த சீன், இந்த சிச்சுவேஷன் எல்லா ஆர்டிஸ்டும் நிக்க வச்சுருவாரு. ம், நிக்க வச்சுட்டு ஒருத்தர்ட்ட வந்து, "நீங்க அண்ணா ஏன் இப்படியெல்லாம் போறீங்க? ஏன் இது வரீங்க? ம், இத ஏன் நீங்க இப்படி பண்ணக்கூடாது?" அப்படின்றது நீங்க கேளுங்க. ஓகே? ம், அ அப்படிதான் சொல்லுவாரு. அவ்வளோதான் டயலாக். ம், என்கிட்ட, "அம்மா நீங்க வரீங்க, ம். அந்த பொண்ண பார்த்து, என்னடா என்ன வரதட்சணை அது இதுன்னு கேட்கறாங்களாமா, குடுக்க மாட்டாங்களாமா, குடுக்காதவங்ககிட்ட நமக்கு என்னடா வேலை? அப்படின்னு நீங்க கேளுங்களா?" ஆ. அப்படின்னுவாரு. இங்க ஒரு இந்த மாதிரி ஒரு 6 ஆர்டிஸ்ட்னா 6 பேருக்கு டயலாக் சொல்லிடுவாரு. ம், ம். சொல்லிட்டு நம்ம வந்துருவோம். அவர் சொன்ன உடனே நம்ம மைண்ட்ல அப்படியே ஏறுமா? வேற ஒரு வாட்டி சொன்னா பாதி ஏறும், பாதி பாதி ஏறாது. ஏறாது. நடுவுல வந்து அவரு நமக்கு டவுட் இத்தனைக்கும் வரும். ஃபாலோ பண்ணா கூட ஆ, ஏறாது. கொஞ்சம் டவுட் வரும். ஆ. டவுட் வந்தோனே என்ன பண்ணலாம்? "சார் அந்த இந்த டயலாக் அப்புறம் ஏதோ ஒரு டயலாக் சொன்னீங்க. அது என்ன சார்?" ம், மறுபடியும் அவர் சொல்லி பார்ப்பாரு. ம். இது இந்த வார்த்தை. அப்படியே. ஐயோ! அது தலையில இருக்கிறது மூளையா? இது சொல்லுவாங்க களிமண்ணுனா போட்டா நிக்கும் அப்படின்னு. ஆ. அந்த மாரி கூட கிடையாது. அது கடவுளுடைய பிரம்மாண்ட படைப்பு அவரது. டிஆர். அப்பா! வாய்ப்பே இல்ல. சான்ஸே இல்ல. அவரோட இதுல நெறைய படம் பண்ணிட்டேன். நான் 4, 5 படம் பண்ணிட்டேன். அது என்னோட பாக்கியம். சூப்பர் மேம். ஸோ அந்த படத்துல நடிச்சு தான் நீங்க வந்துட்டு இவர் கலைஞர் ஐயா கையால கலைஞர் கையால எல்லா படமும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுனால, நாங்க அவர் கையால சூப்பர் மேம். ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, ம். நல்லவன். மேம் அடுத்து நம்ம மண்ணின் மைந்தன் எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சவர் விஜயகாந்த் சார். அவரு கூட உங்க டிராவல். எனக்கு அவரோட அவரோட படங்கள்ல நடிச்சிருக்கேன். புலன் விசாரணை, ம், ம். நல்லவன், பூந்தோட்ட பூந்தோட்ட காவல்காரன் காவல். 3 படம் அவர் படம் பண்ணியிருக்கேன். ஆனா ம், அவர மீட் பண்ண சந்தர்ப்பம் தான் எனக்கு கிடைக்கல. வாய்ப்பே இல்ல. பூந்தோட்ட காவல்காரன் அப்போ நான் டீச்சரா ஆக்ட் பண்ணேன். அதனால ம், தனியா ஒரு வேற சீன் அவர் இல்லாத சீனா எடுத்துட்டாங்க. ம், அது முடிஞ்சு போச்சு. நல்லவன்லயும் அது மாரி அவருக்கு இல்லாத சீனா எடுத்தாங்க. சரி அட்லீஸ்ட் ஷீல்டு குடுக்கும்போதாவது அவர் வருவாரு. அவர் கையால வாங்கலான்னு பார்த்தா, அப்ப ம். கலைஞர் கையால இது மாரி 3 படம் புலன் விசாரணையும் அதே மாரி தான். தனித்தனி ராதா சீன். ரவி சார் ஒய்ஃப் கேரக்டர், ஆர்.கே. செல்வமணி சார். ம், அவரும் நல்ல டைரக்டர். முதல்ல அவரு வந்து எடுத்தது புலன் விசாரணை. ம், அந்த படத்துல என்ன ஒர்க் பண்ண வச்சாங்க. ம், ஆக்சுவலா அவர பார்த்தோமா நமக்கு தெரியாது. ம், இவரு இவ்ளோ பெரிய டைரக்டரா அப்படின்ற மாரி நமக்கு ம், தெரியாது. ம், அப்படி இருப்பாரு. அவ்ளோ சைலன்ட் பெர்சன். ம். பேச்சே வராது, சத்தமே வராது. ரொம்ப அமைதியா இப்படியே உட்காந்துருப்பாரு. டேக்கு என்ன சொன்னா, "சொல்லுங்கம்மா" அப்படின்னுவாரு. அது மாரி. ம். ரொம்ப நல்ல அழகா எடுத்திருந்தாரு அந்த படத்துல என்ன. அது ஓகே. ராதாரவி சார் வில்லன் வைஃப். ம், ஒரு வில்லன் எதிராளி வந்து என்ன கொலை பண்ணிடுவான். ம், அவ்வளவுதான் சீன் அதுல. ம், பட் அந்தயே வந்து அவ்வளோ அழகா அந்த பூஜை ரூம்ல வச்சு ம், என்ன கொலை பண்ணி அந்த அந்த டேக்கிங் எல்லாம் வந்து வெரி நைஸ். எனக்கு ஆக்சுவலா நான் எதற்கும் சொன்னப்போ ஹீரோயினா இருக்கும்போது எனக்கு பேனர் வச்சாங்க. ம், ஆனந்த் தியேட்டருக்கு ஏத்த மாரி. ம், ம். அதுக்கப்புறம் புலன் விசாரணைல அந்த சீன் வச்சாங்க. பேனர். சூப்பர் மேம். செம்மையா இருந்தது. மேம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க வந்து மெகா சீரியல் பண்ணியிருக்கீங்க. ஆமா. அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்துட்டு உங்களுடைய டிராவல் எப்படி மேம்? இங்க தான் தெலுங்குல முன்னலாம் அங்க இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல வந்து தெலுங்கு, கன்னடா எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ம், வந்து இந்த பாலாஜி டெலிவிஷன் வந்து கலிசுந்தா ரா ம். சேர்ந்திருக்கலாம் வா அப்படிங்கிறது அந்த படம் சீரியல் பேரு. ஓகே. அதுல வந்து ஜானகி அம்மா டப்பிங் ஜானகி அம்மா தான் அம்மா மாமியார் கேரக்டர். ம், சீனு அவரு ஹீரோவா நெறைய சீரியல்ல பண்ணியிருக்காரு. ம், அவரு தான் புள்ளையா ஆக்ட் பண்ணாரு. சுஜிதா ம். தான் எனக்கு மருமக. புள்ள தவறிடுவான். ஓகே. தவறிட்ட உடனே ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ல ம், வந்து அழுதுட்டு இருப்போம். குழந்தை ம், பேர பிள்ளை கையில இருப்பான். ம், அவன் ரொம்ப அழுவான். அழுத உடனே போயிட்டு சுஜிதா வந்து அவங்க வீட்டுக்கார ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு வச்சுட்டு, ம், இந்த குழந்தை அழுறத கூட கவனிக்காம அவர பார்த்து அழுதுட்டு இருப்பா. ம், சரி நான் கையில தூக்கி வச்சுட்டு பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸ பார்த்துடுவேன். பார்த்துட்ட உடனே அவன் ஃபேவரட் ட்ரெஸ் அதுல இருக்கும். அத பார்த்துட்டு இத பார்த்துட்டு ஒரு தாலாட்டு பாட்டு இருக்கு. ம், அந்த தாலாட்டு பாட்டு பாடிட்டே இருப்பேன். ம், பாடிட்டே அப்படியே எந்திரிச்சு அப்படியே அழுதுட்டு நேரா அப்படியே கேமரா கிட்ட வந்து ஓன்னு அழணும். ம், அந்த பாட்டு அந்த பாட்டு தெலுங்கு பாட்டு. அந்த பாட்டு பாடிட்டு கிட்ட வந்து அந்த பாட்ட முடிச்சுட்டு,
அப்படியே குலுங்கி குலுங்கி அழணும். ஓன்னு அழுதேன். அழுது முடிச்சுட்டு அப்படியே பார்க்குறேன். கேமராமேன் கட் பண்ணவே இல்ல. கேமரா ஓடிட்டு இருக்கு. கேமராமேன் தார் தாரையா அழுதுட்டு இருக்காரு. டைரக்டர் சார் அழுதுட்டு இருக்காரு. இந்த பக்கம் அசோசியேட் டைரக்டர் அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுஜிதா அப்படியே அவ ஸ்டன் ஆயி நிக்கிறா. இந்த பக்கம் "సార్ ఓకేనా సార్" అబ్డిన్నా. "ఏవా ఓకేనా? ఎవరమ్మా మీకు గ్లామర్ ఆర్టిస్ట్ అని చెప్పింది? ఎవరు చెప్పారు? మీకు యాక్టింగ్ రాదని ఎవరు చెప్పారు? ఇంత బాగా చేస్తున్నారు. ఎంత బాగా చేస్తున్నారు చెప్పలేను. అంత బాగా చేస్తారు మీరు" அப்படின்னாரு. அப்பா சொல்றதுக்கே வார்த்தை இல்ல. ஆமா. அவ்ளோ 3 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. இந்த கேமராமேன் அழுதுட்டு இருக்காரு. இந்த பக்கம் டைரக்டர் அழுறாரு. அசோசியேட் டைரக்டர் அழுது இந்த பக்கம் சுஜிதா ஸ்டன் ஆயி நிக்கிறா. அவளுக்கு கட்டு சொல்லல. இவங்க அழறத பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களாலயும் இப்படி அழ முடியுமான்னு அவளும் நிக்கிறா. ஆ. அந்த மாரி ஒரு சீன் அது. இப்போ வரைக்கும் வந்துட்டு அப்போ பார்த்த மக்கள் எல்லாருமே என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இவங்க ரொம்ப டெரரு நெறைய அப்படின்னு பேர் பேச சொல்லிட்டு. விட மாட்டாங்க. இப்ப ஷூட்டிங் புதுசா ஷூட்டிங் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க ம். டைரக்டரோ, புரொடியூசரோ, கோ ஆர்டிஸ்டோ இருந்தாக்கா கொஞ்சம் "வணக்கம் மேடம். ம். நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டு அப்படி ம். ஒதுங்கி இருப்பாங்க. ம். கொஞ்ச நேரம் போனப்ப நான் வந்து கலாட்டா பண்ண ஆரம்பிப்பேன். ம். ம். சும்மா அதாவது என்ன சொல்லுவேன்னா, కామెడీ ఎళ్ళం சும்மா ஒரு நக்கல் அடிக்கிற மாரி, இது ம். பண்ற மாரி எல்லாம் "ఏంటండి మీరు నాతో என்னங்க என்ட்ட பேச ம். மாட்டீங்களா? அங்கேயே ஒதுங்கி இருக்கீங்கன்னு." "இல்ல மேடம் உங்ககிட்ட எப்படி?" அப்படி பயப்படுவாங்க பேசுறதுக்கு. ம். இவங்க வில்லியாச்சே எப்படி மூஞ்சி குடுத்து பேசுவாங்களா? இல்லன்னா திருப்பிக்குவாங்களா? ரூடா போவாங்களா? அந்த ம். மாரிலாம் ஒரு பயம் இருக்கும். அப்ப நான் பேச ஆரம்பிச்சேன்னா, அதுக்கப்புறம் சொல்லுவாங்க 2 டேஸ் கழிச்சு, "ச்சோ! நீங்க எவ்ளோ ஸ்வீட்டுங்க. ம். உங்கள பார்த்து நான் பயந்தே போயிட்டேன் ஃபர்ஸ்ட் டே." எல்லாம் அவ்ளோ பெரிய ஆர்டிஸ்ட்டா அவ்ளோ சொல்லுவாங்க. ம். மேம் அப்புறம் நீங்க தளபதி சார் கூட வந்துட்டு மின்சார கண்ணா ஆமா. மூவி பண்ணியிருக்கீங்க. சார் வந்து எப்பவுமே ரொம்ப ஜாலியா இருப்பாரு செட்ல. அவர் அப்ப இருந்தே ஜாலி தானா? இல்ல யார் சொன்னாங்க அப்படி? சில பேர் சொன்னாங்க. யாருமே பின் ட்ராப் சைலன்ட். சைலன்ட்டா இருப்பாரு. பட் கலாய்ப்பாரு நல்லா அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் கலாய்க்கல. அதுல அப்படியெல்லாம் இல்லையா? அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஆட் பண்றாங்கல்ல, ஆ, ஆ. அவங்க வந்து அவங்களோட இப்போ ஆட் பண்றாங்க. ரீசென்ட்டா வந்த மூவிஸ்ல வந்தவங்கலாம் சொன்னாங்க. ஆமா. அ, அவரு எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் படத்திலேயே ஆக்ட் பண்ணியிருக்கேன். ம். அவரது. நாளைய வில்லி. தீர்ப்புல. வில்லி. ஆ. அவருடைய ஆக்சுவலா அவர் ஹீரோ. நான் ம். அவரோட முதல் வில்லி நான் தான். அதுக்கு அதான் கைராசி. நீங்க ம். அப்போ வில்லியா நடிச்சீங்க. இப்போ அப்படியே இப்ப லைனா நடிச்சிட்டுருக்கேன். சொல்லுங்க மேம். அந்த ட்ராவல். முதல் படம் ராதா ரவி சாரோட செகண்ட் ஒய்ஃப் நானு. முதல் ம். ஒய்ஃப் வந்து ஸ்ரீவித்யா. ம். அந்த அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஏதோ பேச வருவாரு. நானும் அவரும் உட்காந்துருப்போம். நானும் ராதா ரவி சாரும் உட்காந்துருப்போம். ம். அப்போ வந்து ஏதோ இது மாரி எங்க அம்மாக்கு இது மாரிலாம் பண்ற, துரோகம் பண்ற போறேன்னு. அப்ப நான் சொல்லுவேன், "என்னடா துரோகம் பண்ணிட்டாரு? ஊர் உலகத்துல எல்லாம் பண்ண, ஊர் உலகத்துல இல்லாத பையனா நீ?" அப்படின்ற மாரி பேசுவோம். அந்த மாரி ம். பேசி டயலாக் பேசிட்டு இருக்கும்போது, கையில வந்து ஐஸ் கியூப்ஸ் வச்சிருப்போம். ம். ம். அத "என்ன பண்ண?" அப்படின்னு. ம். ஏதோ நான் பேசிட்டே இருந்தோனே அவனுக்கு கோவம் வந்துரும். அவங்க அப்பா பேசுறத பார்த்தோனே, அந்த ஐஸ் ம். கியூப்ஸ் அப்படியே எடுத்து அப்படி மூஞ்சில ஊத்திட்டு போயிடுவான். விஜய். சாரி இப்ப விஜய் சார். விஜய் சார் ஊத்திட்டு போயிடும். அந்த கேரக்டர். அந்த பையன் கேரக்டர் அப்படி ஊத்திட்டு ம். போயிடும். அதான் ஃபர்ஸ்ட் படம் அவர் கூட பண்ணது. லவ் டுடேல மாமி. இது நல்லா பேசப்பட்ட அவரு அவரு ஆக்சுவலா முதல் படத்துல அவரு என்கிட்ட அதிகமா பேசல. ம். இந்த படத்துல பார்த்தோன்னா ரொம்ப அதாவது அப்போ ரொம்ப பேசல. பட் ஓரளவுக்கு 2 பேரும் ஒரே ரூம்ல உட்காந்து, ஆ. பக்கத்துல உட்காந்து சீட் ஆடிட்டு, அவரு கூடவும் நானும் சீட்டு அவரும் விளையாடிட்டு. சீட்டு போர் அடிக்குது உட்காரலாம். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு, "சீட் ஆடுவீங்களா சார்?" "ஆடுவேன்." ம். "அப்ப ஆடலாம் சார்" அப்படின்னு. ம். ஒரு சீட் ஆடிட்டு உட்காந்து ஒரே ரூம்ல உட்காந்தோம். ம். அது மாரி மின்சார கண்ணாவுலயும் அதே மாரி இருக்கு. ஒரு லொகேஷன் ஊட்டில எடுத்தாங்க. அதுலயும் ம். அதே மாரி இருக்கு. மின்சார கண்ணா படத்துல அவருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அதுல. ம். அதுல வந்து அவரு வந்து ஏதோ வருவாரு. அ நானு, குஷ்பு மேடம் எல்லாம் அந்த லேடீஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணோம் இல்லையா? ஸோ ம். இந்த ம். இந்த அந்த குரூப்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ம். அப்போ அவருக்கு 25வது வருஷம் பிறந்த நாள் கொண்டாடினோம். ம். அந்த அந்த வாய்ப்பு கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது சூப்பர் என்னோட மேம். பாக்கியம் தான் அது. கண்டிப்பா. அது வந்து அன்னைக்கு நாங்க எல்லாம் உட்காந்து செலிப்ரேட் பண்ணி கேக்கெல்லாம் வெட்டி ஜாலியா கொண்டாடினோம். ம். அதே மாரி இப்ப அரசியலுக்கும் வந்திருக்காரு. ஆமா. அரசியலையும் வெற்றி அடையணும்னு கடவுள வாழ்த்துறேன். சூப்பர் மேம், அ சூப்பர் மேம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே அவர் வந்து அரசியல் வந்திருக்காரு. நீங்க சொன்ன மாதிரியே அவர் வெற்றி அடைஞ்சா கண்டிப்பா இப்ப கண்டிப்பா இருக்கிற சொல்லலாம். மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். திரையுலகமும் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு இருக்கும்னு கண்டிப்பா நெனைக்கிறேன். அவருக்கு மக்கள் பத்தியும் தெரியும், திரையுலகம் திரையுலக பத்தியும் பத்தியும் தெரியும். சோ தெரியும். அவர் வந்து எல்லாமே கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணுவாரு. பேலன்ஸ் பண்ணுவேன். அது வெரி குட். நல்ல நாலேட்ஜ்லாம் இருக்கு அவருக்கு. நாலேட்ஜ் நல்லா இருக்கு. அதனால வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெறைய இருக்கு. மேம் தேங்க் யூ. உண்மையாவே வந்துட்டு இன்னைக்கு உங்க கூட இந்த டே வந்து ஸ்பெண்ட் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க் ஏன்னா யூ. உங்கள பத்தி வந்து சொல்லணும்னா 100 படத்துக்கும் மேல, 100 ம். சீரியலுக்கும் மேலன்னு சொல்றத விட, எல்லா லாங்குவேஜும் சொல்றத விட 70ஸ், 80ஸ், 90ஸ், 20ஸ் இன்னும் இதுக்கப்புறமும் கூட
நீங்க வந்து கண்டிப்பா பேரும் புகழும் பெற்று இன்னும் வந்து சிறப்பா இருப்பீங்க. ஏன்னா நீங்க இத்தன பேரோட ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. அத பார்த்ததுல எங்களுக்கும், ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். திரைமொழி சேனல் சார்பாக, ஆடியன்ஸ் சார்பாக, சப்ஸ்கிரைபர் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி மேம். அப்படியே உங்க வாயால நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் மேம். இந்த திரைமொழி சேனல நீங்க எல்லா வியூவர்ஸும் நல்லா பார்க்கணும். சப்ஸ்கிரைபர் பண்ணணும், ரசிக்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட்ஸ் குடுக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே. ஓகே தானே? டன்.